சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? தமிழகத்தில் அடுத்த 4-5 நாட்களுக்கு குறிப்பாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப அலை என்பது சுமார் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் என்பது கூடுதலாக இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து இந்த வெப்ப அலைக்கான முன்னெச்சரிக்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் பொதுமக்கள் அறிவுறுத்தல்களாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற அந்த வெப்ப பக்கவாத நோய்களிலிருந்து உரிய சிகிச்சை வழங்குவதற்குண்டான தனி சிறப்பு வார்டுகள் அமைப்பதற்குண்டான அறிவுறுத்தல்கள் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் தலா 10 படுக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு தனி வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான அந்த தனி வார்டுகளில் 10 படுக்கைகள் மொத்தமாக ஆக்சிஜன் படுக்கைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 படுக்கைகள் மட்டுமல்லாது தேவையான மருத்துவ சிகிச்சைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அத்தியாவசியமான அந்த மருந்துகள் மற்றும் முதலுதவிக்காக இருக்கக்கூடிய ஐஸ் பேக், IVF மருந்துகள், அதே போன்று ORS கரைசல் உள்ளிட்ட முக்கியமான அந்த வெப்ப பக்கவாத நோய்களிலிருந்து பொதுமக்களை தற்காப்பதற்குண்டான அனைத்து மருந்துகளும் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் தயார் நிலையில் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அனைத்து மருந்துகளும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அரசு மருத்துவமனை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் உடனடியாக ஏதேனும், அதாவது வெப்ப அலையின் காரணமாக வெளியில் செல்லும் பொழுது அறிகுறிகளாக இருக்கக்கூடிய அந்த மயக்கமோ அல்லது கண் பார்வை மங்குதலோ உள்ளிட்ட ஏதேனும் ஒரு அறிகுறி இருந்தால் உடனடியாக 108 என்ற அவசர ஆம்புலன்ஸுக்கு அழைத்து உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் எனவும் அதன் பின்னராக உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு அந்த வெப்ப பக்கவாத நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருந்தது. இதற்காக ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் தனி வார்டு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களுக்கு தற்பொழுது அரசு மருத்துவமனைகள் தரப்பிலிருந்தும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.